தொடுதிரை, மடிக்கணினி, இணையம் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடைபெற்ற ஒர்க்கிங் டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் கொஸ்டினுக்கான விளக்கமான விடையை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில எபிசோடுகளில் பேப்பர் 1 பார்த்து பேப்பர் 2ல் சோசியல் சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சோசியல் சயின்ஸில் லாஸ்ட்டாக 133வது கொஸ்டின் பார்த்தோம். ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா. இந்த ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா 1989 கொண்டு வராங்க. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2006 கொண்டு வராங்க. நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2011 கொண்டு வராங்க. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி 2013. அப்போ ஆன்சர் A3, ஏக்கு 3, பிக்கு வந்து 2, சிக்கு 1, அந்த டிக்கு வந்து 4. அப்போ ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ 133க்கு சி என்பது சரியான விட. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2006, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா 1989, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் 2006, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் 2011, வேறு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் 2013. ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட். அடுத்து 134. த குப்தா கிங் வாஸ் அசிஸ்ட் பை கவுன்சில் மினிஸ்டர் விச் வாஸ் நோன் அஸ் சபா. குப்தா அரசர்களுக்கு ஆலோசனை உரை புரிந்த அமைச்சர்கள் சபா என்று அழைக்கிறாங்க. டி இஸ் த கரெக்டு. 135 பாருங்க. உலோக பணத்திட்டம். உலோக பணத்திட்டம். உலோகன்னா என்ன? தங்கம் ஒரு உலோகம், வெள்ளி ஒரு உலோகம். அது உடனே மட்டும் போட்டோம்னா வந்துடும் ஆன்சரு. உலோக திட்டத்துக்கு ஏவ பொல்லம் தங்கம். காகித பணத்திட்டம்னா அதுதான் வந்து கரன்சி நோட்டு சொல்லுவோம். கட்டளை பணத்திட்டம். நெகிழி பணக்கட்டம் தான். நெகிழினா பிளாஸ்டிக் இல்லையா, அது ரொக்க அட்டை. மெய்நிகர் பிட்காயின். அப்போ மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். பேப்பர் கரன்சி ஸ்டாண்டர்ட் வந்து கரன்சி. பிளாஸ்டிக் கரன்சி கிரெடிட் கார்டு. கிரிப்டோ கரன்சி பிட்காயின். அப்போ ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி. உலோக பணத்திட்டம் தங்கம் வெள்ளி, காகித பணத்திட்டம் கட்டளை பணத்திட்டம், நெகிழி பணம் வந்து ரொக்க அட்டை, மெய்நிகர் வந்து பிட்காயின். ஆன்சர் பி இஸ் த கரெக்டு. 135க்கு பி என்பது சரியான விட. 136 பாருங்க. பிரம்ம சமாஜம் 1828. பிரார்த்தன சமாஜம் 1867. அப்போ பிரம்ம சமாஜம் வந்து கல்கத்தா. யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். அவரை தொடர்ந்து தேவேந்திரநாத் தாகூர், அப்புறம் கேசவ சந்திர சென், அப்புறம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். பிரார்த்தன சமாஜ் ஆத்மரங் பாண்டுரங் பண்டேல்கர், எம்ஜி ரானடே. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் கல்கத்தா. இது வந்து பாம்பேயில் 1866. ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. இது வந்து பஞ்சாப்ல. சாரதா சதன். இது சாரதா சதன் வந்து இது பூனேல 1889. அப்போ ஆன்சர் வாஸ் பிரம்ம சமாஜம் 1828, பிரார்த்தனா சமாஜம் 1867, ஆரிய சமாஜம் 1875, வேற சாரதா சதன் 1889. ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1828, 1867, 1875, சாரதா சதன் 1889. அப்போ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிரம்ம சமாஜ் ஹெட் குவார்ட்டர்ஸ் கல்கத்தா, பிரார்த்தனா சமாஜ் பாம்பே, ஆரிய சமாஜ் பஞ்சாப், வேற சாரதா சதன் பூனே. அடுத்து 137. த டிராமா நீல் தர்பான் வாஸ் ரிட்டன் பை. நீல் தர்பான் என்ற நாடகம் யாருன்னா தீனபந்து மித்ரா. 10ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் தீனபந்து மித்ரா. ஆன்சர் வாஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீல் தர்பான் என்ற நாடகம் தீனபந்து மித்ரா என்பவரால் எழுதப்பட்டது. டி இஸ் த கரெக்ட். 138 பாருங்க. த பிளேஸ் வேர் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பியர் எவிடன்ஸ் இன் அசாம். அதாவது அஸ்ஸாமில் இடம்பெயர் வேளாண்மை செய்ததற்கான சான்று கிடைத்தல் தான் தஜோலி ஹர்டிங் சதரு. ஆன்சர் வாஸ் டி.
ஷிஃப்டிங் ஜூம் கல்டிவேஷன் கூட சொல்லுவாங்க அதுக்கு. அதுக்கான இடம் சான்று என்னன்னு கேட்குறான். தஜாலி ஹேடிங் சரகுரு. அடுத்த 139 சூஸ் த கரெக்ட் குரானாலஜிக்கல் ஆர்டர். சரியான கால வரிசையை தேர்ந்தெடுக்க. அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு வந்தவங்க போர்ச்சுகீஸ், அதை தொடர்ந்து தான் டச்சு, அப்புறம் தான் பிரிட்டிஷ், அப்புறம் தான் டானிஷ், ஃப்ரெஞ்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்தவங்க போர்ச்சுகீஸ் 1498, இவங்க 1602, 1608, டானிஷ் 1620, இவங்க 1664. அப்போ முதல்ல வந்தவங்க போர்ச்சுகீசியர், ரெண்டாவது வந்து டச்சுக்காரர்கள், மூன்றாவது ஆங்கிலேயர்கள், நான்காவது டேனியர்கள், ஐந்தாவது பிரெஞ்சுக்காரர்கள். அப்போ ஆன்சர் டி என்பது சரியான விடை. 139க்கு டி என்பது சரியான விடை. 140 பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை மதிப்பீடு செய்யவும். அணி சேராமை என்ற சொல் ஜவஹர்லால் நேரு என்பவரால் உருவானது. அணி சேராமை என்பது இந்திய வெளியுறவு மற்றும் உள்நாட்டு கொள்கையின் முக்கிய அம்சமாகும். அதாவது the word non-alignment was coined by Jawaharlal Nehru. The non-alignment has been regarded as the most important feature of India internal and foreign policy. இன்டர்னல் கிடையாது, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி நான் இன்டர்வென்ஸ், ஒரு நாட்டு விவகாரங்களில் உள்நாட்டு விவகாரங்களை தலையிடாமை. அப்போ ஏ மட்டும் கரெக்ட் என்றால் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நாம் சொல்லுவாங்க, எந்த அணியில் சேராததுக்கு பேர் தான் அணி சேராமை. ஓகேவா? இந்த ஷெல், அதாவது பொறுத்துக்க, அதாவது சிந்து சமவெளி நாகரத்தில் கிடைத்த பொருட்களை வந்து கேட்குறாங்க எங்கெங்கே கிடைச்சுன்னு. சங்கு வந்து எங்கே கிடைச்சுன்னா நாகேஸ்வர் மற்றும் பாலக்காட். வைடூரியம் எங்கே கிடைச்சதுன்னா ஷாடிகை. கார்லின் எங்கே கிடைச்சதுன்னா லோத்தல். வேற ஸ்டெடைட் வந்து எங்கன்னா தெற்கு ராஜஸ்தான். அப்போ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி என்பது சரியான விடை. ஷெல் வந்து எங்கன்னா நாகேஸ்வர் அண்ட் பால்கோட். வேற லேப்பிஸ் இது வந்து எங்கே கிடைக்குதுன்னா ஷாடிகை, கார்லின் லோத்தல், ஸ்டெடைட் வந்து சவுத்லிஷான். சி இஸ் த கரெக்ட். அடுத்து பாருங்க. who was the first Indian Chief Justice of Madras High Court? அப்போ முதல்ல இந்தியாவில் 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் தான் கல்கத்தா ஹைகோர்ட்டு. அதை தொடர்ந்து 1801-2 மெட்ராஸில், அதை தொடர்ந்து தான் பாம்பேயில். அப்போ என்ன கேட்குறாங்களா, ஃபர்ஸ்ட் இந்தியன் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா திருவாரூர் முத்துசாமி. மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சார் திருவாரூர் முத்துசாமி. ஓகே, அப்போ 142க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 143 எது சரியான உலகின் மாநகர மக்கள் தொகையை கேட்குறான். சரியான கேட்குறான். டோக்கியோ 40 மில்லியன் கொடுக்குறான். டெல்லி தான் இங்கே கொடுத்ததுலே கரெக்டான டேட்டா. 29 மில்லியன். மில்லியன்னா 10 லட்சம் இல்லையா? அப்போது டெல்லி இஸ் த கரெக்டாக. 29 பில்லியன் பாப்புலேஷன் கொண்டதான் வேர்ல்டு சிட்டியில் டெல்லி. பி இஸ் த கரெக்ட். 144 கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளை மதிப்பாடு செய்க. காந்தியடிகள் கிராமங்களைத்தான் இந்தியா வாழ்வதாக சொன்னார். அப்போ தன்னிறைவு பெற்ற கிராமமாக முன்னேறுவதை அவர் விரும்பினார். கரெக்டு. அப்போ தொழில் மையம் மனிதனத்தின் பெரும் சாபகேடு என்று காந்தி கருதுறார். அதுவும் கரெக்டு. ஓகே, இதுக்கு ஏ வரலாம், பி வரலாம். கவர்மெண்ட்க்கு என்ன கொடுக்குன்னு பார்க்கலாம். என்னுடைய ஆன்சர் பி. ஏன்னா வந்து தொழில் மையம் மனித இனத்திற்கு 2 கருத்துமே கரெக்டு தான். பட் கரெக்டான காந்தியடிகள் கிராமங்கள்னா, ஏன்னா இந்தியாவின் பொருளாதாரம் கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொல்லுவார். அப்போ கிராமங்களில் பொருளாதாரத்தை பற்றி சொல்கிறார். தொழில் மையம் வந்து மனிதனுக்கு சாபக்கேடுன்றார். கரெக்டு. ஆனால் கரெக்டான எக்ஸ்பிளேஷனாக கரெக்டு. அப்போ ஏவும் வரலாம், பி வரலாம். 144 ஏ ஆர் பி. த காந்தி இந்தியா லைவ் இன் வில்லேஜ். He was interested in developing the village as self-sufficient unit. Gandhi considered industrialism as a curse of mankind. Both are correct. It's correct, not correct explanation. A வரலாம் அல்லது பி வரலாம். ஆன்சர் கவர்மெண்ட் கீ தான் நம்ம பார்க்கணும். 145 மங்கலியாய்டு. இவங்க யாருன்னா கிழக்கு ஆசியா இனம். கக்கசாய்டு. கக்கசாய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பா. அஸ்ட்ரலாய்டு. அஸ்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூ கினியா. நிக்கராய்டு வந்து ஆப்பிரிக்கா. அப்போ ஆன்சர் பி. மங்கோலியா. இவங்க மங்கோலியாய்டு வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட் ஏஷியா. கஸ்காய்ட்ஸ் வந்து ஈரோப். அஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நியூ கினியா.
எஸ், நிகராய்டு வந்து சப்சாகாரிகன். அப்போ 145 ரேஸ் வந்து பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 146 பாருங்க, நிர்வாக அதிகாரிகள். அதில் பானு யாருன்னா ஆவண பதிப்பாளர். குந்தலா குதிரைப்படை தலைவர். திர்கத் வஜிர் அவர் வந்து அரசு தூதுவர். சிம்மானத படைத்தலைவர். அப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏக் பானு கீப்பர் ஆஃப் ரெக்கார்ட். குந்தலா சீஃப் காவலரி ஆஃபீஸ். ராயல் மெசஞ்சர். அப்போ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 147 பின்வற்றுள் எது ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள பன்னாட்டு விமான நிலையம் அல்ல? கேட்குறேன், ஆப்பிரிக்காவில் கேட்குறேன். ஆப்பிரிக்கா அப்போ நைரோபி கென்யாவுடைய கேபிட்டல். டர்பன் சவுத் ஆப்பிரிக்கா. வேற காஸ்பிளாங்கோ சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்குது. மாண்ட்ரிஸ் கிடையாது. மாண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் இருக்குது. அப்போ அதுதான் இல்லை. சாரி, மாண்ட்ரிஸ் வந்து கனடா. கனடாவில் இருக்கிற ஒரு பகுதி தான் மாண்ட்ரிஸ். அப்போ ஆன்சர் பி இஸ் த கரெக்ட். நாட் இன் ஆப்பிரிக்கா காண்டினென்ட். நெக்ஸ்ட் 148 ஆப்பிரிக்காவில் தோன்றி பின்னர் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனித இனத்தின் மூதாதி தான் ஓமோ எரெக்டஸ். ஓமோ எரெக்டஸ். த earliest human evolved in Africa and later migrated to different part of the world. Answer was Homo erectus. C is the correct answer. Which one of the following district of Tamil Nadu தலையாறு waterfall situated? தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு மாவட்டத்தில் தாளையார் நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னா திண்டுக்கல். ஆன்சர் வாஸ் திண்டுக்கல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 150 பார், நாடு முழுவதும் 10+2+3 என்ற ஒரே மாதிரியான கல்விமுறையை அறிமுகப்படுத்த குழுவின் தலைவர் தான் டாக்டர் கோத்தாரி. 1964 போடுறாங்க, 64 ரெக்கமெண்ட் கொடுக்குறாங்க. அவருடைய இதுதான் 10+2+2+3. அது பேஸ் பண்ணி தான் எஜுகேஷன் பாலிசியே வருது. ஓகேங்களா? ஆன்சர் டிஎஸ் கோத்தாரி. இடைநிலை குழு தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன். சென்னையில் இருந்தார் தாமஸ் மன்றோ. இந்தியாவில் கல்வி ஆங்கில கல்வி அறிமுகத்தில் லார்டு மெக்காலே. அப்போ நாம் இப்போது பேப்பர் 2 கன்க்ளூட் ஆகிருக்கோம். மொத்தம் 150 கேள்விகளில் தமிழ் முதல்ல வந்து உளவியல் 30, தமிழ் பாடம் 30, ஆங்கிலம் 30, அடுத்து வரக்கூடிய 60 கேள்விகளும் சோசியல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பார்த்தோம். அந்த சோசியல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ் கேள்வி வந்துச்சு. அந்த 60 கேள்விகளை பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து நாம் அதே வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கான அறிவியல் ஆசிரியர்கள். அந்த அறிவியல் ஆசிரியர்களுக்கு இவங்க என்ன எடுப்பாங்கன்னா அறிவியல் பட்டத்தை பெற்றவர்கள். குறிப்பாக பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி போன்ற மெயின் பாடங்களை படித்து 5 முதல் 8ஆம் வகுப்புக்கு இடைநிலைப்பள்ளி ஆசிரியராக வரணும்னா அவங்க இந்த பேப்பரில் அறிவியல் பேப்பரை பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த அறிவியல் பேப்பரை தான் நம்ம இப்போது இவ்வளோ நேரம் பார்த்து சோசியல் சயின்ஸ் பார்த்தோம். இதை தொடர்ந்து நம்ம சயின்ஸ் பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த சயின்ஸ் பாடம் லாஸ்ட்டாக 91லேருந்து 150 வரையும் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ இங்கே எப்படி வந்து பேப்பர் 2ல் வந்து 90 வரையும் காமனாக எல்லாருக்கும் இருக்கும். 91லேருந்து 150 வரை அது ஒரு ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குங்க. பிஏ ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமி அப்படியெல்லாம் படிக்கிறவங்களுக்கு அந்த சோசியல் சயின்ஸ் ஸ்ட்ரீமும், வேற வந்து சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீமும் கொடுப்பாங்க. அப்போ அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் எங்கேருந்து வருதுன்னா நம்மளுக்கு 90வது கேள்வியிலேருந்து 91லேருந்து 150 வரையும் இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த கேள்விகளில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா முதல்ல இதில் வந்து 150 கேள்விகளில் நம்மளுக்கு கணக்கு பாடம் 30 கேள்வியும் அறிவியல் பாடம் நம்மளுக்கு 30 கேள்வியும் இருக்கும். இப்போ நாம் அந்த பாடத்துக்குரிய கணக்கு பாடத்திலேருந்து அப்படியே நம்ம ஆன்சரை பார்ப்போம், சயின்ஸை விளக்கமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்னு கேட்குறாங்க. பின்வற்றுள் எது தவறு அப்படின்னு கேட்குறான். தவறு எதுன்னு கேட்குறாங்க. a² + 1 ஆஃப் a² எல்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து ஆன்சர் தவறு எது என்றால் இங்கே டி தான் தவறுன்னு சொல்கிறாங்க. டி தான் ராங் ஆன்சர் சொல்கிறா. டி. அப்போ பார்த்தோன்னா 91க்கு டி தான் ராங், ரிங்கு தான் தவறாக இருக்கான். பின்வற்றில் எது தவறு என்றால் இந்த கணக்கு பாடத்தில் முதல் கேள்வி 91க்கு டி. 92 பாருங்கள், மேகங்களிலிருந்து தரைக்கோ அல்லது தரையிலிருந்து மேகத்துக்கோ மின்துகள்கள் பாய்ந்து மிக அதிக அளவு மின்னழுத்த வேறுபாடு உருவாக்க நிகழ்ச்சின்னு தான். இது எப்போ நடக்கும்? மின்னல் எப்படி ஏற்படும்? இடி எப்போ ஏற்படும்? இரு மேகங்களுக்கு இடையே மின்னோட்டங்கள் பகிரும்போது தான்.
அப்போ மேகங்களிலிருந்து தரைக்கோ அல்லது தரையிலிருந்து மேகத்துக்கோ மின்துகள்கள் பாய்ந்து மிக அதிக அளவு மின்னழுத்த வேறுபாடு உருவாகுவது மின்னலின் போது தான் நடக்கும் இந்த நிகழ்வு. The charge flow between the cloud and ground produce very high potential difference during lightning. மின்னல் போது தான் நடக்கும். அப்போ 92க்கு C is the correct answer. 92க்கு C என்பது சரியான விட. 93 பாருங்க, ஒரு செல் கொள்கைக்கு தொடர்பற்றது எதுன்னு கேட்குறான். அப்போ அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை, கரெக்டு. விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு செல் தேரின்னு கேட்குறான். ஆல் ஆர்கானிசம் ஆர் மேட் அப் ஆஃப் செல். ஆல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி டேக் பிளேஸ் அவுட் சைட் த செல். அனைத்து வளர்சிதை மாற்ற வினைகளும் செல்லுக்கு வெளியே நடைபெறுகிறது. செல்லுக்கு வெளியே நடக்கிறது, செல்லுக்குள்ளே தான், இன்சைட் த செல். அப்போ ரெண்டாவது தப்பு. அப்போ இந்த செல் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த டைவர்ஷன் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். ஏற்கனவே உள்ள செல்களிலிருந்து புதிய செல்கள் தோன்றுகின்றன, கரெக்டு. அது மூணாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நாலாவது செல் டஸ் நாட் கண்டெயின் ஜெனட்டிக் மெட்டீரியல், தப்பு. அப்போ எதுங்க என்ன கொஸ்டின்னா, நாட் ரிலேட்டட் டு, தொடர்பற்றது. அப்போ தொடர்பற்றது நம்ம 2 4 பார்த்தோம், 2 4 தான் தொடர்பட்டு தான். ஏன்னா செல்லுக்குள்ளே தான் என்ன இருக்கும், செல்லு, அதுக்குள்ளே தான் நியூக்ளியஸ் இருக்கும், அந்த நியூக்ளியஸில் தான் குரோம்சோம் இருக்கும், குரோம்சோமில் தான் என்ன இருக்கும், ஜீன் இருக்கும், அந்த ஜீன் தான் டிஎன்ஏ ஆர்என்ஏ. இதுதான் நம்மளுக்கு என்னது, அது ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் நம்மளுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல். செல்லுக்குள்ள உட்கருக்குள்ள குரோமோசோமுக்குள்ள ஜீனுக்குள்ள தான் டிஎன்ஏ ஆர்என்ஏ. அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் மரபு தகவலை எடுத்துக்கொள்ளும். பாரம்பரிய பண்பு ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். இன்ஹெரிட்டட் கேரக்டர் டிரான்ஸ்மிசபிள் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர். அப்போ இங்கே கேட்ட கொள்வின்னா செல் கொள்கைக்கு தொடர்பட்டது எதுனா, அனைத்து வளர்சிதை மாற்ற வினைகளும் செல்லுக்கு வெளியே நடைபெறும் என்பது தப்பு. செல்லுக்குள்ளே தான் நடக்கும். நாலாவது செல் மரபியல் தகவலை கொண்டிருக்காது, செல் மரபியல் பண்பை கொண்டிருக்கும். அப்போ இங்கே தொடர்பற்றது 2 4. அப்போ 93க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 94 பாருங்க, அகைன் மேக்ஸ் கணக்கு கொடுத்துருக்குறாங்க. y is equal to phi x where phi சேர்ப்பு z pass through 0 0 ஆன்சர் டி. ஆன்சர் 94க்கு டி இஸ் த டி கொடுத்துருக்குறா. அடுத்து பாருங்க, கன்வெர்ட் த ட்ரீ டயக்ராம் இன்டு நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன். எல்லாம் பேசிக் புக் 6வது புக்லேயே இருக்குது, 6வது 3rd term புத்தகம். மரபுரு வரைபடத்தை என்கோவையாக மாற்றுங்க. எப்படி மாற்றணுமா, 10 × 16 அண்டு 6 / 2. இங்கே பாருங்க, இன்ட்டு அவ்வளோதான், இது டிவைடு. அப்போ எது ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 96, ஒரு செல் துகள்களுக்கு அனிமல் கியூல் என்று பெயரிட்டவர். ஊ நேம்டு த யூனிசெல்லார் பார்ட்டிகல் ஆஸ் எ அனிமல் கூல்ஸ்னா, இவர் தான் முதல்ல சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்த ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி என்று அழைக்கப்படுகின்ற ஆண்டன் வான் லிவான்ஹூக், டச் சயின்டிஸ்ட். வேற ராபர்ட் ப்ரௌன் செல்லு உட்கருக்கு, அதாவது நியூக்ளியஸ்க்கு பேர் வைக்கிறவர் உட்கரு. வேற வந்து பார்த்தோன்னா இவர் தான் வந்து பார்த்தோன்னா செல்லுன்ற பேரை வைக்கிறார். ஹூ காயின் த டேர்ம் செல்லுனா ராபர்ட் ஹூக். இவர் தான் வந்து பார்த்தோன்னா அதுவும் பர்டிகுலராக 1665 அவர் எழுதின புத்தகம் பேர் தான் மைக்ரோகிராஃபி என்ற புத்தகத்தில் தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணுறார். முதல்ல செல்லுன்ற பேரை சொல்கிறார். அப்போ செல் துகள்களுக்கு அனிமல் கியூல்ஸ் என்று பெயரிட்டவர் ஆண்டன் வான் லிவான்ஹூக். வேற ராபர்ட் ப்ரௌன் உட்கருக்கு பேர் வைக்கிறா, ராபர்ட் வுட் செல்லுக்கு பேர் வைக்கிறா, ருடால்ஃப் விர்ச்சோவ் இவரும் வந்து யாருன்னா செல் கொள்கையோட தொடர்புடையவர். அப்போ ஊ காயின் த நேம் யூனிசெல்லார்னா ஆண்டன் வான் லிவான்ஹூக், ராபர்ட் வுட் நியூக்ளியோஸ், இவர் வந்து செல், இவர் வந்து பார்த்தோன்னா செல் தேரி. அப்போ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 96க்கு ஏ. 97 பாருங்க, இப்போ 19K39 உள்ள புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. த நம்பர் ஆஃப் புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் பிரசன்ட் ரெஸ்பெக்ட்லி அதிலே சொல்லிட்டாங்க. இப்போ 19
அப்புறம் 20 + 19. Answer was A is the correct answer. புரோட்டான், நியூட்ரான் மற்ற எலக்ட்ரானின் எண்ணிக்கை இல்லையா? புரோட்டானும் எலக்ட்ரானும் சேமாக இருக்கும். ஆமாம் தானே? புரோட்டான் அதாவது அணு எண் என்றால் ஒரு செல்லில் அதாவது புரோட்டான் எண்ணிக்கையும் எலக்ட்ரான் எண்ணிக்கையும் இதுதான் அணு எண். வேற நியூட்ரான் எண்ணிக்கை எப்படி இருக்கும் பார். அப்போ 19 புரோட்டான், 19 எலக்ட்ரான், 20 நியூட்ரான். அப்போ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட். இந்த 98 பாருங்க, 99/1000 என்ற எண்ணின் தசம வடிவம் என்ன? 1 2 3 புள்ளி இருக்கா? அப்போ ஆன்சர் வாஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 98க்கு பி இஸ் த கரெக்ட். 99வது கொஸ்டின். The ratio of area of circle to the area of semicircle is. ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்கு அதன் வரைவட்டத்தின் பரப்பளவுக்கு இடையே உள்ளது 2:1. ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட். ஏ என்பது சரியான விட. ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரைவட்டத்தின் பரப்பளவிற்கு இடையே விகிதம் 2:1. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. த அமலகாம் இஸ் அன் அலை ஆஃப். ரசக்கலவை என்பது ஒரு உலோகமும் மெர்க்குரி குறிப்பாக வந்து பார்த்தோன்னா பல்லிலெல்லாம் பயன்படுத்துவாங்க. மெர்க்குரி, எஸ். த அமலகாம் இஸ் அன் அலை ஆஃப் மெர்க்குரி வித் அதர் மெட்டல். ரசக்கலவை என்பது ஒரு உலோகமும் மெர்க்குரியும் கலந்த கலவை. மெர்க்குரியும் கலந்த கலவை தான் அமலகம், ரசக்கலவை. பல் சொத்தைகள் எல்லாம் பல் அடைப்புகள்லாம் ஏற்படுத்துறதுக்கு அமலகம் பயன்படுத்துவா. பல் டென்டிஸ்டில் 100க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரோட்டான் கால்டு புரோத்ராம்பின் இஸ் கன்வெர்டட் த்ரோமின் பை விட்டமின் கே. ஆன்சர் விட்டமின் கே, புரோத்ராமின். ஆன்சர் பாருங்க, புரோத்ராமின் எனப்படும் புரதம் இதன் மூலம் நம்ம த்ரோம்பினாக மாற்றப்படுகிறது. விட்டமின் கே என்பது சரியான விட. விட்டமின் சி, கே என்பது சரியான விட. ஓகே. 101 பாருங்க. த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஐஸ் இன் சாலிட் ஸ்டேட். அதாவது திடனில் உள்ள பனிக்கட்டி தன்வெப்ப ஏற்பத்திறன் தண்ணீருக்கு தான் 4200. வேற வந்து ஐஸ் கட்டி கேட்குறார் 2100 ஜூல் கிலோகிராம் பர் கெல்வின். ஆன்சர் வாஸ் 2100. The specific heat capacity of ice in solid state is B is the correct answer. 103. எந்த இணை சரியாக பொருந்தப்பட்டுள்ளது? எந்த இணை? பிளாட்டி எல்மந்தஸ், அஸ்காரிசா, ஆஸ்லோமிந்தஸ், பைலேரியா வார்ம்ஸ், அனலிடா ஸ்பைடர். அனலிடா தப்பு இல்லையா? ஆர்த்தோபோடா. ஆர்த்தோபோடா எர்த்துவாம். அப்போ என்னன்னாங்க ஆன்சர் அஸ்லோ எலிமெந்தஸ். பி இஸ் த கரெக்ட். எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? உருளைப்புழுக்கள். உருளைப்புழு தான் யானைக்கால் புழு. தட் மீன் ஃபைலேரியா வார்ம், எலிமெந்தஸ், உச்சிர்கியா பான்கிராப்டி. அப்போ 103க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். A pair of primary number whose difference is 2 is called that mean twin primes. ஆன்சர் வந்து ஒரு ஜோடி பகா எண்களின் வேறுபாடு 2 எனில் அது இரட்டை பகா எண் என அழைக்கப்படும். 6ஆம் வகுப்பு 3rd term புத்தகத்தில். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு ஜோடி பகா எண்களின் வேறுபாடு 2 எனில் அது டேஸ் என எனப்படும், இரட்டை பகா எண்கள். அப்போ 104க்கு சி என்பது சரியான விட. 105 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் ஹேஸ் மோர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக் எக்ஸ்பென்ஷன். அதாவது கீழ்கண்ட பொருட்களில் எதற்கு பரும வெப்ப விரிப்பு குணகத்தின் மதிப்பு அதிகம் என்றால் நீர். நீருக்கு தான் அதிகம். ஆன்சர் வந்து வாட்டர். கோஎஃபிஷியன்ட் கியூபிக் எக்ஸ்பேன்ஷன். வெப்ப விரிவு குணம், பரும வெப்ப குணம்னா நீர். நீருக்கு தான் அதிகம். 105க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 106 பாருங்க. விச் இஸ் நாட் யூஸ்ட் லிக்விட் ப்ரொப்பலண்ட் இன் ராக்கெட். ராக்கெட்டில் திரவ எரிபொருளாக கீழ்கண்டவுள்ள எது பயன்படாதுன்னு கேட்குறா. திரவ நைட்ரஜன் கரெக்டு, ஹைட்ரஜன் கரெக்டு, மெத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹாலை பயன்படுத்த மாட்டாங்க. எத்தில் ஆல்கஹால் இஸ் நாட் யூஸ்ட். எத்தில் ஆல்கஹால் நாட் யூஸ்ட் ஆஸ் எ லிக்விட் ப்ரொப்பலண்ட் இன் ராக்கெட். திரவ எரிபொருளாக
ராக்கெட்டில் பயன்படுத்த மாட்டாங்க. எதுனா எத்தில் ஆல்கஹால். அப்போ திரவ ஹைட்ரசன், மெத்தில் ஆல்கஹால், ஹைட்ரசின் பயன்படுத்துவா. அடுத்து மேட்ச் த ஆர்கனல் வித் தேர் ஃபங்க்ஷன். செல் நுண்ணுறுப்புகளுடன் அதன் பணிகளை இணைக்குக. மைட்ரோகாண்ட்ரியா. மைட்ரோகாண்ட்ரியா வந்து சுவாசித்தல், ரெஸ்பிரேஷன். பசுங்கணிகம் ஒளிச்சேர்க்க, போட்டோசிந்தசிஸ். கோல்கி உடலம், செக்ரீஷன் சுரத்தல். லைசோசோம் தற்கொலை பைகள், சூசைடல் பேக். அப்போ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மைட்ரோகாண்ட்ரியா, மைட்ரோகாண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன், குளோரோபிளாஸ்ட் போட்டோசிந்தசிஸ், கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் செக்ரீஷன், லைசோசோம், சூசைடல் பேக். ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட். 107க்கு ஏ என்பது சரியான விடை. 108 பாருங்க. A simple method of culturing lymphocyte from the human blood was first described by Geo and Levin. B is the correct answer. மனித இரத்தத்தில் உள்ள லிம்போசைட்டுகளை எளிய முறையில் வளர்ப்பது குறித்து முதல் விளக்கியவர்கள் ஜியோ மற்றும் லிவான். B is the correct. Near sightedness is called as myopia. நியர் சைட்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மயோஃபியா. கிட்ட பார்வை இவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மயோஃபியா. B is the correct. The point of concurrence of the three perpendicular bisection sector of triangle is called. இதுக்கு வந்து circumcenter. A is the correct. ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மைய குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளி அதன் சுற்றுவட்ட மையம் என்று அழைக்கிறாங்க. A. இப்போ சாய்தர வடிவில் உள்ள ஒரு பூங்காவின் சுற்றளவு 400 மீட்டர் மற்றொரு மூளை விட்டத்தின் அளவு 160 மீட்டர் எனில் அதன் பரப்பு 9600 மீட்டர் கியூப். 111க்கு ஏ என்பது சரியான விட. 112க்கு பாருங்க. 112 என்ன கேட்டிருக்காங்க? ஏயின் 16 மடங்கிலிருந்து 10 குறைவு, இதனை மறுபரவடனா 10 குறைவுனா இதுதான் கேட்காங்க. ஆன்சர் வாஸ் டி. 112க்கு டி என்பது சரியான விடை. 113 பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள்னா 19, 23. பி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேரஸ் கோ பிரைம் 19 and 23. 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மதிப்பின பாரண்ட் மதிப்பிற்கு எதுனா 104 டிகிரி ஃபாரன்ஹீட். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கன்வெர்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் 40 டிகிரி இன்டு ஃபாரன்ஹீட்னா 104 டிகிரி எஃப். ஆன்சர் சி. 115 பாருங்க. சோடியம். சோடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் வேலன்சி வந்து 1, மெக்னீசியம் 2, அலுமினியம் 3, கார்பன் 4. அப்போ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோடியத்துக்கு 1, மெக்னீசியம் வந்து 2, அலுமினியத்துக்கு வந்து 3, 4. ஆன்சர் சி. Which type of pilotaxy seen in Nerurium? Answer World pilotaxy. D is the correct. நீரிய தாவரத்தில் எந்த வகை இலை அடுக்கு அமைப்பு காணப்படும்னா வட்ட இலை அடுக்கு. 117 தமனி குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுங்க. தமனி அப்போ இது வந்து வழங்கும் குழாய்கள் சொல்றாங்க. தமனி. அடுத்து தமனின் சுவர்கள் வலிமையானவ, தடித்து மீளும் தன்மை உடையவ. குறிப்பாக நுரையீரல் தமனை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. அப்போ 145. ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Distributing vessel, valve is strong and thick and elastic, carry oxygenated blood except pulmonary. அப்போ ஆன்சர் வாஸ் சி. 118 இதுக்கு ஆன்சர் பி. 118க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 119 டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 120 அதிர்வெண் 58 சென்னில் அளவு காலம் என்ன 0.2 செகண்ட். 121 ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 122 ஒரு வகுப்பறையில் 40x³/3. டி. எது செங்கோண முக்கோணனா ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 24 3:4. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 25 கருவுறுதலுக்கு பின் சூழின் எந்த பகுதி பெருஸ்போராக மாற்றமடையும்னா சூழ் திசு. கருவுறுதலுக்கு பின் சூழின் எந்த பகுதி பெருஸ்போமாக மாற்றமடையும் என்றால் சூழ் திசு. இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.